ஆவேஷம் ஆக்டர் ஃபகத் ஃபாசில் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள திரைப்படம் கேரளாவில் ஹிட் ஆகுது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. கேரளா மட்டும் இல்லாமல் வெளிவந்த மற்ற மாநிலங்களிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு படமாக இந்த படம் மாறி இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். வேர்ல்டு வைடு 150 கோடிக்கும் மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுமே அந்த படம் பண்ணியிருக்கு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த படம் வெளிவந்ததுலேருந்தே தமிழ் அப்படி வருமா வராதா அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம சொல்லியிருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வரப்போகுது, டப்பிங் முடிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஃபைனலாக டாடா ப்ளே தமிழ் சினிமாவில் ஸ்டீம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சொன்ன மாதிரி படமும் வந்துருச்சு. டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்குடா இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எவன்டா டப் பண்ணிய, எந்த கரும்பு முடிச்சவன்டா டப் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய வைபே நம்ம ஃபகத் ஃபாசிலுடைய டைலாக் டெலிவரி, அந்த கவுண்டர் மட்டும்தான். அது எல்லாமே இந்த படத்தில் மிஸ் ஆகுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாங்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு இருக்கானுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கேன். இதுக்கு நீங்கள் அந்த சாங்கை டப் பண்ணாமல் ஒரிஜினலாக வச்சாவே நல்லா இருக்குமே அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கருத்து. டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் படு கேவலங்க. எவன்டா அவன், இவெல்லாம் ஒரு டப்பிங் டீமாடா, ஏதோ ரோட்டில் போகிறவனை கொண்டு வந்து எதனா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எதனா பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த அளவுக்கு கன்றாவியாக டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக டப் பண்ணியிருக்கானுங்க. தமிழ் டப்பிங்லேயே இந்த படத்தை பார்க்காமலே இருக்கலாம். இத்தனை நாள் தமிழ் எப்படி வருமா வராதா எப்போ வரும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இந்த தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு யாரும் இந்த படத்தை தமிழ் டப்பில் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே இந்த படம் பிடிக்காது. மலையாள வெர்ஷன்லேயே பாருங்க, அப்போதான் ஒரு வைப் வரும். அந்த படம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னடா படம் இது வட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரு கேரக்டருக்கும் எந்த வாய்ஸுமே செட் ஆகலை. இஷ்டத்துக்கும் நான் டப் பண்ணுறேன், பார்த்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கடமைக்கேன்னு டப் பண்ண மாதிரி இருக்கே தவிர ப்ரொஃபஷ்னலாக ஒரு மண்ணுமே இல்லை. டப்பிங் படு கேவலமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.